புஷ்பா 2 அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஸ்ரீலீலா, ஃபகத் ஃபாசில், ஜெகபதி பாபு இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச சில மூஞ்சிகளும் இன்னும் தெரியாத ஓராயிரம் மூஞ்சிகளும் நடிச்சு இன்னைக்கு வெளியில வந்திருக்கிற படம். கஞ்சா கடத்துற கதைகளுக்கு மத்தியில் கட்டை கடத்துறது தான் இந்த படத்தோட கதை. அதாவது ஆந்திராவிலிருந்து சந்தன மரங்களை எல்லாம் சட்டவிரோதமாக வெட்டி அயல் நாடுகளுக்கு கடத்துறது தான் இந்த படத்தோட பல கதைகளில் ஒரு கிளை கதை, முக்கியமான ஒன்லைன்னு வச்சுங்களேன். புஷ்பா 1ஓட தொடர்ச்சி தான் இந்த புஷ்பா 2ங்கிறதுனால இந்த படத்தோட கதையை பற்றி இதுக்கு மேலே பெருசாக பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட ஹீரோ அல்லு அர்ஜுன் குடும்பத்துக்குள்ள பாசத்துக்கு கட்டுப்பட்ட பனிமலையாக இருக்கிறாரு. அதுவே அந்த பக்கம் கட்டை கடத்துறதுன்னு இறங்கிட்டாருன்னா அவ்வளவுதான், எரிமலையாக வெடிச்சு செதறிடுறாரு. அப்புறம் திரும்பவும் குடும்பத்துக்குள்ள வந்து பாசத்துக்கு கட்டுப்பட்ட பனிமலையாக இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அவர் பாசத்துக்கு கட்டுப்பட்டு பனிமலையாக இருக்கிறார்ல, அந்த பாசமே அவர் திரும்பவும் எரிமலையா வெடிக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய காரணமா மாறுது. அப்படியே வெடிச்சு செதறாரு. அதுல சிக்கி ஏகப்பட்ட பேர் சின்ன பின்னமாகறாங்க. அப்புறம் கடைசியா புஷ்பா 3க்கான லீடோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்துல இருக்கிற மொத்த விஷயம்ங்கிறதே அவ்வளவுதான் வைங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தோட கதையை தாண்டி இந்த படம் சம்பந்தமா பெரிய பெரிய ட்விஸ்டுகள்லாம் இருக்குது. அதுல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் தான் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட் தான் இந்த படத்தோட நீளம். முழுசா 3 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடுது. ரவுண்டா 200 நிமிஷம் ஓடுது. ஒரு 3/4 நிமிஷம் கூட குறைச்சி கிடையாது. அக்யூரேட்டா 200 நிமிஷம் இந்த படம் ஓடுது. ஆக்சுவலா இந்த படத்தை இன்னைக்கு பார்க்கறதுன்னு முடிவு பண்ணி நான் நேத்தே டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அப்புறமா தான் கவனிச்சேன் இந்த படம் முழுசா 3 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடுதுன்னு. லைட்டா ஜெர்க் ஆயிட்டேன். இது ஆகாது, டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடலாம். ஏற்கனவே கங்குவால பட்ட காயமே இன்னும் ஆறல. இமீடியட்டா இன்னொரு காயம் பட்டா தாங்குற அளவுக்கு நம்ம உடம்பு சத்து கிடையாது. சோ டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடலாம்னு அந்த பக்கம் எட்டி பார்த்தா அங்க புக் மை ஷோக்காரன் தெளிவா சொல்லிட்டான், இங்க வர்ற தம்பி நம்ம புக் மை ஷோங்கிறது ஒன் வே தான், அங்கிருந்து ரிட்டர்ன் பேச்சு வரக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம கிட்ட இருந்து ரிட்டர்ன் பணம் எல்லாம் வராது, நீ படத்தை பார்த்தா பாரு, பாக்காட்டி போனா அவன் சிம்பிளா மேட்டரை முடிச்சிட்டான். ஸோ மனசை கல்லாக்கிக்கிட்டு முயற்சி பண்ணி தான் பார்ப்போம். ஒரு 2 மணி நேரம் தம் கட்டி பார்ப்போம். முடியலன்னா முக்காவாசி படத்திலேயே எந்திரிச்சு வந்துருவான் அப்படின்னு ஒரு மாதிரி மனசை இரும்பாக்கிக்கிட்டு தான் போனேன். ஆனா ஒன்னும் மோசம் போகல. 3 மணி நேரம் 20 நிமிஷமும் திகட்ட கதை சொல்றாங்க. படம் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா தான் இருக்குது. நான் பயந்த அளவுக்கெல்லாம் ஒன்னும் கொடூரமா இல்லை. ஒரு மாதிரி ஒப்பேத்திட்டாங்க தான். அதுவும் அல்லு அர்ஜுன்லாம் புஷ்பராஜாவே வாழ்றாப்புல ஆடுறாரு, பாடுறாரு, ஓடுறாரு, ஒடியாடுறாரு. அதுவும் அல்லுவும் ஹீரோயின் சில்லுவும் லவ்வுறாங்க பாருங்க. ஒரு லவ், உங்கூட்டு லவ் எங்கூட்டு லவ் இல்ல, உலக மகா லவ். ஆக்சுவலா இந்த குடும்பம் நடத்துறதுல விஜய் தான் எக்ஸ்பர்ட். விஜய் மாதிரி தமிழ் சினிமாவில் குடும்பம் நடத்துறதுக்கு வேற ஹீரோவே கிடையாது. லியோ படத்துல விஜய், திரிசா, அப்புறம் 2 குழந்தை குட்டிகளோட அவர் ஒரு குடும்பம் நடத்துவார் பாருங்க. அது அப்படி இருக்கும். குடும்பம் நடத்துறதுன்னா அது இப்படித்தாண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அமரன்ல சிவகார்த்திகேயனும் சாய் பல்லவியும் கொஞ்சுவாங்க பாருங்க, ஒரு கொஞ்ச அதெல்லாம் கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இதுக்கெல்லாம் எந்த வகையிலையும் விட்டுக்காம தான் இதுல அல்லுவும் சில்லுவும் லவ்வுறாங்க. லவ்னா லவ், அப்படி ஒரு லவ்ங்கிறேன். கொஞ்சல் மிஞ்சல் கெஞ்சல் எல்லா ஜல்லும் அப்படியே வலிஞ்சு ஓடுது. பார்க்கிறவங்க எல்லாம் அதை அள்ளி பருக வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அந்த லெவலுக்கு வளைச்சு கொஞ்சிக்கிறாங்க. ஆனா பகத் பாசில் தான் பாவம், எதுக்கு வர்றாருன்னு தெரியல. அவரோட எந்த திட்டமும் எடுபட மாட்டேங்குது. புஷ்பராஜ் கிட்ட செருப்படியா வாங்குறாரு. 10 குறைக்கு மூத்திர தண்ணிக்குள்ளையெல்லாம் அவரை முக்கி எடுக்கிறாங்க. இதுக்கு மேல பகத் பாசில அசிங்கப்படுத்தவே முடியாதுங்கிற அளவுக்கு அத்தனை அசிங்கத்தையும் இந்த படத்துல புஷ்பராஜால பகத் பாசில் அனுபவிக்கிறாரு. அதுல எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா இதை சிம்பிளா சொல்லணும்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் புஷ்பராஜுடைய சாகசங்களை பார்வையாளர்களான நாமெல்லாம் எப்படி சூத்த சாத்திக்கிட்டு வேடிக்கை பார்க்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த படத்தில் நடிச்சிருக்கிற பகத் பாசில் உட்பட இன்னும் 100கணக்கான நடிகர்கள் எல்லாம் சூத்த சாத்திக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. புஷ்பா என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். புஷ்பா வச்சதுதான் சட்டம். புஷ்பாவை மீறி அந்த ஆண்டவனே வந்தாலும் எதுவும் பண்ண முடியாதுங்கிறதா அதுல இருக்கிற யதார்த்தமான நிலைமைன்னு வைங்க. ஆனா அல்லு இப்படியே மொத்த படத்திலையும் ஒத்த ஆளா மோனோபொலி பண்ணுனாலும் நமக்கு பெருசா லாஜிக் கேள்வி எல்லாம் வரல. அது எப்படி இவரால்
எல்லாம் முடியுது, இவர் நினைக்கிற மாதிரி தான் உலகத்தில் நடக்குமா, வேற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்குள்ள பெருசா வரல. ஏன்னா அந்த புஷ்பராஜுங்கிற அல்லு அர்ஜுனுடைய பாடி லாங்குவேஜ், மேனரிசம், அவர் காட்டுற கெத்து, அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிற சீன்கள், அது எல்லாமே நம்ம வாயை அடைச்சிருது. இவனால எல்லாம் முடியும்பா, இவனால முடியலன்னா வேற யாரால முடியும், இவனை ஜெயிக்கிறதுக்கெல்லாம் புதுசா எவனாவது பிறந்துதான்ப்பா வரணும் அப்படிங்கிற மாதிரி சீன்கள் வைக்கப்பட்டிருக்கிறதுனால பெருசா லாஜிக் கேள்விகள்லாம் வரல. மெயினா இந்த படத்தை லாஜிக் பார்த்தாலாம் பார்க்கவே முடியாது. நோ லாஜிக், ஒன்லி மேஜிக். எந்த லாஜிக் கேள்வியும் கேட்காம அமைதியா வேடிக்கை பார்த்தா ஆனந்தமா ஒரு தெலுங்கு ஆக்ஷன் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அவ்வளவுதான். லாஜிக் சம்பந்தமாவெல்லாம் நாம எந்த கேள்வியும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காகவே படத்தோட மொதல் சீன்லயே ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறாங்க. அதாவது உள்ளூர் போலீஸ்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு புஷ்பராஜ் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி நமக்கும் அந்த அட்வைஸை பண்ணிடுறாரு. அதாவதுப்பா, இது என் ஊரு, இங்க நான் வச்சதுதான் சட்டம், என்ன மீறி இங்க எதுவுமே நடக்காது, நான் என்ன நினைக்கிறேன்னா அது மட்டும்தான் இங்க நடக்கும். இங்க நடக்கிறதுங்கிறது கவர்மெண்ட் ரூலோ, போலீஸ் ரூலோ, பொலிட்டீசியன் ரூலோ கிடையாது. புஷ்பாவோட ரூலு, புஷ்பாவோட ரூலுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த ஊரு இயங்கும் அப்படின்னு சிம்பிளா மொதல் சீன்லயே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு லாஜிக் கேள்விகளை எல்லாம் தூக்கி குப்பையில வீசிட்டு நாமளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து எதமா பதமா நடந்துக்கிட்டோம்னா பக்காவான ஒரு தெலுங்கு கமர்ஷியல் சினிமாவை, ஆக்ஷன் சினிமாவை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இதில் இருக்கிற லாஜிக் மீறர்கள்லாம் எந்த ரேஞ்சுன்னா, பொதுவாக நம்ம ஊர் சினிமாக்கள் எல்லாம் ஹீரோ வில்லன்லாம் 1-2 போலீஸ்காரங்களை விலைக்கு வாங்குவாங்க. தங்களுக்கு சாதகமாக ஏதாவது அவங்க பண்ணுறதுக்காக 1-2 போலீஸ்காரங்களை தங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த படத்தில் அல்லு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே முழுசாக விலைக்கு வாங்குறாரு. ஒரு ஆள் விடாமல் அந்த ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அல்லு சிம்பிளாக ஒன்று சொல்கிறாரு. இந்த பாருங்கப்பா, என் ஆளுக்கு எத்தனை பேர் உள்ளே இருக்கிறான், அவங்களையெல்லாம் வெளியில் விடணும்னா உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, உங்க வேலை போயிடும், அவ்வளவுதானே. அதுக்கு என்ன பிரச்சனை, நான் உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்றேன், வா, ஒவ்வொருத்தனும் வரிசையா வா, இது வரைக்கும் எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற, இன்னும் உனக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது, நீ ரிட்டையர் ஆகும்போது உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், அதுக்கப்புறமா நீ சாகிற வரைக்கும் எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும், இது எல்லாம் கணக்கு போட்டா எவ்வளவு வருது, ஒரு 35 லட்சம் வருதா, இந்த சிங்கிள் பேமெண்ட் வாங்க, ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான். ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே முழுசா களைச்சு விட்டுருவாப்ல. பகத் பாசில நாம ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்திருந்தா கம்முன்னு நாமளும் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு ஊரை பார்த்து போயிருக்கலாம் அப்படின்னு புலம்புற மாதிரி இருக்கும்னா பார்த்துங்களேன். அந்த மாதிரியே புஷ்பா என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும், புஷ்பா நினைக்கிற அத்தனையும் நடக்கும், அவ்வளவுதான். மற்றபடி இந்த படத்தில் என்னை திருப்திப்படுத்தாத இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துடைய ஐட்டம் சாங். அதாவது புஷ்பா 1ல் வர்ற மாதிரி ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமான்னு உற்சாக தொல்லலோட இந்த படத்தில் ஒரு பாட்டு இல்லை. அது ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் ஐட்டம் டான்ஸ் ஆடி இருக்கிறது என்னமோ தெலுங்கு சினிமாவில் இன்னைக்கு தேதிக்கு கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கிற ஸ்ரீலீலா தான். அந்த அம்மாவும் வாங்கின காசுக்கு வஞ்சனை இல்லாமல் வளைச்சு வளைச்சு ஆடுது தான், நெளியுது, குமியுது, நிமிருது, என்னென்னவோ பண்ணுது தான். அந்த அம்மாவால் என்ன அதிகபட்சம் முடியுமோ அதையெல்லாம் காட்டியிருக்குது தான். ஆனால் என்ன பண்ணுறது, பாட்டு அப்படி ஒன்றும் உற்சாகமாக இல்லையே. அவங்களும் ஏதேதோ வார்த்தைகளை போட்டு பாட்டுக்குள்ளே கிளுகிழுப்ப கூட்ட முயற்சி பண்ணியிருக்கிறாங்க தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது தான் என் கருத்து. இந்த பாட்டுக்காக இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. மற்றபடிக்கு ஸ்ரீலீலா பண்ணியிருக்கிறதெல்லாம் தரமான சம்பவம் தான், அதுலையெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. மற்றபடி இது ஒரு தெலுங்கு டப்பிங் படம் தான். ஆனாலும் டப்பிங் படம் பார்த்த ஃபீலிங் எல்லாம் அவ்வளவா வரவே இல்லை. ஏன்னா கதை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, மிக சிம்பிளாக சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு சீனும் எதுக்கு நடக்குது, அதனுடைய உள்ளர்த்தம் என்ன, வெளியர்த்தம் என்ன, அது எங்கே நடக்குது, ஏன் நடக்குது, எல்லாத்தையும் டைரக்டர் நமக்கு தெளிவாக புரியுற மாதிரி பக்காவாக கன்வே பண்ணிட்டாரு. அதனால நேட்டிவிட்டி மிஸ் ஆகுதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் தெலுங்கு பாலையாவை வச்சு படு டீசெண்டாக ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குது இந்த படம். ஸோ பயப்படாமல் தாராளமாக யார் வேணும்னாலும் ஒரு தடவை தைரியமாக போய் இந்த படத்தை பார்க்கலாம். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.